என் உயிரிலும் மேலான ஆத்ம பந்துக்களே, நலந்தொருஞ்சொல்லை நான் கண்டு கொண்டேன். நமோ நாராயணா எனும் நாமம். பெண்மை பெண் பெண் என்றாலே பெருமைக்குரியவள், பெருமையானவள், பெருமைக்காகவே பிறந்தவள் என்றே சொல்லலாம். ஏன் பெண்கள் அப்படி பெருமை பேச நினைக்கலாம்? இன்னும் பாரத மாதா, வேத மாதா, பூமி மாதா, பெற்ற தாய் மாதா, குரு மாதா, இப்படி இவ்வளோ மாதாக்கள் ஒவ்வொருத்தர்களுடைய வாழ்க்கையிலும் பங்கேற்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை செம்மையாக, நன்மையாக, பலனுள்ளதாக வாழ்வதற்காக. அதன் முதல் இருப்பிடமாக இருக்கக்கூடியவள் தாய். அந்த இடத்துக்கு, அந்த பெயருக்கு ஈடுனா எதுவுமே கிடையாது. சொல்லலாம் சிலவே அம்மா மாதிரிலாம் வரவே கிடையாது. இந்த சுமந்து பெற்று எடுத்து கருவை இந்த குழந்தையாக வெளில வர மட்டும் அந்த தாய் படக்கூடிய வேதனை, துன்பங்கள் அனைத்துமே இன்பமாக எடுத்துக்கொண்டு என் குழந்தை என் குழந்தை என்று உரிமை பாராட்டி நம்மை வளர்த்து ஆளாக்கி நமக்காக வாழ்நாள் அர்ப்பணிக்கிறார்கள் ஒவ்வொரு தாய்மார்களும். அதனால்தான் பெண்ணுக்கும் பெண்மைக்கும் சிறப்பிடமாக சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பூமி என்றால் நம்முடைய பாரத பூமி, ஆன்மீக பூமி. நதிகள்லாம் வரும், கங்கை, காவேரி, யமுனா அப்படின்னு தான் பெண்கள் பேர் தான் இருக்குது. பெருமைக்குரியவர்கள், பொறுமைக்குரியவர்கள். அது மாதிரி நம்ம கலியுகத்துலேயும் வாழணும். முதல்ல பெண்கள் இன்னொருத்தரை மதிக்கணும். அது வந்து கோவப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விஞ்ஞான வளர்ச்சியில் அளவுக்கு மேலே போய் அதுக்கு அடிமை ஆகிடாதீங்க. இதனால் ஆபத்தையும், இதனால் நம்முடைய குடும்ப கௌரவத்தையும் நாம் இழக்கிறோம். அது இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் அதை நலமாக வளகமாக வாழ்வதற்கு எல்லாத்துக்கும் ஒரு எல்லை கோடை வச்சிடணும். இது மேலே கூடாது, இது மேலே செய்யக்கூடாது, இதுதான் இவ்வளோதான்ட்டு. எல்லாருமே அவளுடைய குழந்தைகளுக்கு ஒரு பணிவான வேண்டுகோளாக சொல்கிறேன், மொபைலில் பசங்கள்கிட்ட கொடுக்காதீங்க. அதனால் வன்முறைகள் ஜாஸ்தியாகிறது, அவனுடைய ருட்டீன் வாழ்க்கையை பாதிக்கப்படுறது, அவளுடைய என்ட்ரன்ஸ் சிஸ்டம் ஆஃப் த பாடி கெட் ஸ்பாயில்டு. இதை புரிஞ்சுக்கோங்க. அதனால் பெண்களின் பணி, தலையாய பணி இந்த நாட்டிற்கும் சரி, இந்த வீட்டிற்கும் சரி. இப்போ இந்த இப்போ ஒரு போர் நடந்து பாருங்கள். அதில் சிந்தூர், அதையும் வீரமங்கை என்று சொல்லக்கூடிய பெண் பெருமையாக சொல்லக்கூடிய அளவிற்கு சென்று எதிரியை வீழ்த்தி பாரத தேசத்திற்கு பாரத பூமிக்கு, பெண் இனத்திற்கே பெருமை சேர்த்தார்கள் என்று சொல்வதில் பெருமை அடைகிறோம். அதனால் நாம் பெண்களை பேணி காப்போம், அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம், பெற்ற தாயை மதிப்போம், மனையாளாக வரக்கூடிய பெண்ணை மதிப்போம், பிறந்த பெண் குழந்தைகளையும் பேணி காத்து நல்ல முறை வளர்ப்போம். வாழ்க பாரதம். ஜெய் பாரத மாதா கி ஜெய்.